பொதுவாகவே உயிரினங்கள்லாம் மேல் டாமினண்ட்டாக தான் இருக்கும். அதாவது இந்த எல்லையை பாதுகாக்கிறது, ஜெனட்டிக்ஸை பரப்புறது இதெல்லாம் மேல் தான் பண்ணும். ஆனால் இதையே ரோல் ரிவர்ஸ் பண்ணி ஃபீமேல் பண்ணுச்சுன்னா, ஜாக்கனா ஆப்ரிக்காவில் வாழுற நீர் பறவை. இங்கே ஃபீமேல் மேலை விட சைஸில் ரொம்ப பெருசாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஃபீமேல் தான். ஒவ்வொரு டெரிட்டரிலையும் ஃபீமேலுக்கு கீழே 4லேருந்து 5 மேல்ஸ் இருக்கும். ஆண் பறவை தண்ணியோட ஃப்ளோக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இலை செடிகள்லாம் வச்சு தண்ணியில் மிதக்கிற ஒரு கூடை கட்டும். ஃபீமேல் மேல் கூட மேட் பண்ணி அதோட கூட்டில் 4 முட்டையை விட்டுட்டு அடுத்த மேல் கூட மேட் பண்ணுறதுக்கு பறந்து போயிடும். மேல் தான் ஒரு 3 வாரத்துக்கு முட்டையை இன்குபேட் பண்ணி குஞ்சுங்களை பொறிக்க வைக்கும். பிறந்த குஞ்சுங்களை ஒரு சில வாரத்துக்கு அப்பா தான் பார்த்துக்கும். ஒருவேளை அதோட குட்டிங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா எந்த ஒரு பறவையும் யூஸ் பண்ணாத ஒரு ட்ரிக்கை இது யூஸ் பண்ணும். அதோட குட்டிங்களை அலேக்கா தூக்கி அதோட ரெக்கை கீழே சொருவிக்கிட்டு தண்ணி மேலே ஓட ஆரம்பிச்சிடும். ஆபத்து சில நேரங்களில் ஃபீமேல் ஜாக்கானாவால கூட இருக்கலாம். டெரிட்டரியை புது ஃபீமேல் கேப்சர் பண்ணிடுச்சுன்னா பழைய ஃபீமேலோட குட்டிங்களை அது கொண்டு போட்டுரும். ஏன்னா அப்போ தான் மேல் அடுத்த மேட்டிங்க்கு ரெடி ஆகும். இதுவும் எல்லா ஆல்ஃபா மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இது ஆல்ஃபா மேல் இல்லை, ஆல்ஃபா ஃபீமேல்.